எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பில் துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வி நமக்கு அப்பப்ப வந்து போகும். நான் யார்? நான் எதற்காக இங்க இருக்கின்றேன்? திடீர்னு இந்த கேள்வி நம்ம மனசுல அப்படி ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகும். சில நேரங்கள்ல இந்த கேள்வி அப்படியே நிற்கும். நான் யாரு? நான் எதுக்காக இங்க இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு முழுமையா நமக்கு விடை தெரியாது, அல்லது ஓரளவுக்கு கூட தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இந்த கேள்விகளுக்கு விடையை உணர்ந்து கொள்வதற்கான பயணத்தில் முயற்சியில் நாம் இருக்க வேண்டும். இந்த கேள்வியை ரிப்பீட்டடா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாருகிட்டங்க கேட்கணும் அப்படின்னா, யாருகிட்ட கேட்கணும்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இறை வழியில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. நம்முடைய படைப்பாளன், நம்முடைய இறைவன், அவங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் யார்? நான் எதற்காக இங்க இருக்கிறேன்? அதாவது சின்ன வயசுல எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, நிலாவை தொட்டது யாரு? சத்தியமா நான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே சரியான பதில் தான். ஆனா அது முழுமையான பதில் கிடையாது. அந்த அடிப்படையில நான் யாரு, நான் எதுக்காக இங்க இருக்கிறேன்ற கேள்விகளுக்கு நான் யார் இல்ல, நான் இதை செய்யறதுக்காக மட்டுமே இங்க இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைஃபோடைய பேட்டர்ன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பிறக்கிறோம், ஸ்கூல்ல சேர்க்குறாங்க, திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறாங்க, 12th படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம்,
அந்த குழந்தைங்கள காலேஜ் சேர்க்கிறோம், அவங்கள வேலைக்கு போக வைக்கிறோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்றோம். இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. சரியா? அப்போ இந்த ஒரு பர்ப்பஸ்க்காக மட்டுமே நம்ம லைஃப் இல்ல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உணர்வா இருக்குது. ஆனா இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வாழ்ந்தாகணும். நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணாம இருப்பீங்க. அவ்வளவுதானே. வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? சம்பாதிக்காம இருக்க முடியுமா? ஸோ இதுதான் பேட்டர்னா இருந்தாலுமே கூட, இந்த பர்ப்பஸ் நமக்கானது இல்ல. ஆனா இதுதான் நம்ம மேல வந்து சுத்தி சுத்தி இந்த அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கை அமையுது. அப்போ நம்ம இதுலயே இருக்கணும். ஆனா இதுல இருந்து நம்ம பர்ப்பஸ நான் ஏன் இங்க இருக்கேன்றத உணர்ந்துக்கணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அப்ப என்னன்னா, நேத்து கூட நானு வகுப்புல சொன்னேங்க. நம்ம இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயத்த டார்கெட் வச்சு, இதுதான் என்னுடைய சாதனை அப்படின்லாம் நீங்க வாழ முடியாது. ஆனா, நன்மைகள செய்யறதும், தீமைகள விலக்கி நன்மைகள் நிலைத்து இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு பர்ப்பஸா இருக்குது. ஆக்சுவலி நம்ம மனசுல இந்த கேள்வி கேட்டோம்னா, இது மனசு ஒத்துக்கும். ஆமா, இது ஒரு முக்கியமான பர்ப்பஸ்ன்னு சொல்லும். என்னது? நன்மை தீமையை பிரித்தறிந்து, தீமைகளை விலக்கி, நன்மைகளில் வாழ்வது என்பது என்னுடைய வாழ்வினுடைய முக்கியமான ஒரு நோக்கம், பர்ப்பஸ். இப்படிதானே? அப்படின்னு மனசு கேட்டீங்கன்னா, ஆமா அஃப்கோர்ஸ் இது ஒரு முக்கியமான பர்ப்பஸ் தான் சொல்லும். அப்ப இந்த இடத்துல நாம ஏன் நான் படைக்கப்பட்டேன்? ஏன் நான் இங்க இருக்கேன்? என்னோட வேலை என்ன? அப்படின்ற கேள்விக்கு, நன்மை தீமைகளை பிரித்தறிந்து, தீமைகளை விலக்கி நன்மைகளில் வாழ்வது என்னோட பர்ப்பஸ். அப்படின்ற ஒரு நிலையில நாம வந்து நின்றணும். இப்ப ரீசெண்டா இந்த ஆன்மீக மரபுகள்ல சில குழப்பங்கள்லாம் இருக்குது. நான் என்பது மனமா, உடலா, உயிரா? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்பாங்க. இது வந்து ஒரு அன்வான்டடான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா, இந்த கொஸ்டின் வந்து நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி என்ன பண்ணும்னா, ஆன்மீகத்தின் பேர்லயே நம்மள குழப்பி வழி கெடுத்து விட்டுரும். "உனக்கு ஆன்மீகம் தானே வேணும்? என்கூட வா நான் காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே சில குழப்பங்களை ஏற்படுத்தி, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மள ஆக்கி விட்டுரும். முன்னாடி ஒரு கதை ஒண்ணு நம்ம பார்ப்போம். விபாசனாவோட கல்ச்சர்ல இருக்கும். ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒரு கிளாஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்காரு போல. நான் என்பது உடலா, மனமா, உயிரான்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. எல்லார்ட்டயும் கூப்பிட்டு கேட்கிறாரு. எவனுமே அதுக்கு ப்ராப்பர் ஆன்ஸரே பண்ணல. என்னத்தையாவது சொல்லி விட்டாய்ங்க. இருந்தாலும் இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு விவரமான, ஒரு உண்மையான ஆன்மீக குரு ஒருத்தர் இருக்காருங்க. இப்ப நீங்கலாம் யார்றா? நாங்கலாம் அவருடைய ஃபாலோவர்ஸ். இதான் நீங்க அவர்கிட்டயே கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி எடுங்க, தேர் எடுங்க அவர்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் உள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. திங்க் ஃபார்ம் 3 பண்றாருன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த சாமியார்கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் தாங்க இந்த நாட்டுடைய ராஜா. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நானுங்கிறது வந்து என்னுடைய உடலா, மனமா, உயிரா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். நான் சொல்லிரலாம். நோ ப்ராப்ளம். எதுல வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட தேர்ல தான் வந்தேன். எங்கேயுமே தேர்ல தான் போவேன். உங்க தேர எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியில தான் நிக்குது. வாங்க போலாம். எங்க தேர் எங்க? அந்தா இருக்கே. சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே தங்கம் அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க எனக்கு வந்து சக்கரம் தெரியுது, குதிரை தெரியுது, நீங்க உட்கார்ந்திருக்க சீட்டு தெரியுது, மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் தெரியுது. தேர் எங்க? அப்படின்னு கேட்டிருக்காரு. அட! இதெல்லாம் சேர்ந்தது தாங்க தேரு. தேர்ன்னு தனியா ஒண்ணு இருக்கா? அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த குருநாதர் சொல்லியிருக்காரு, அதே மாரி தான் இந்த உடல், மனம், உயிர் இதெல்லாம் சேர்ந்தது தான் நீங்க. இதுல வந்து நான் உடலா? நான் மனமா? நான் உயிரான்ற கேள்வி வந்து அன்வான்டட். தேவையில்லாத குழப்பங்கள உண்டாக்கிடும். இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க. இந்த உலகத்துல இந்த உடலும், மனதும், உயிரும் சேர்ந்தது தான் நீங்கள். நான் என்பது உடலும், மனமும், உயிரும் தான். இந்த உலகத்த கடந்த நிலையில இந்த உடல் உங்களுக்கு அழிஞ்சு போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடல் அழிஞ்சு போயிரும். அதனால தான் உடல் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க. ரைட்? பட் இந்த உலக வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் இந்த உடல் தான் உங்களுடைய அடையாளமா இருக்குது. இத விட்டுட்டு எப்படி இந்த உலக வாழ்க்கையில வாழுவீங்க? இந்த உலக வாழ்க்கை கடந்து போனதுக்கு அப்புறம் நான் என்பது வேறு பரிணாமத்தை எடுக்கலாம்.
அப்போ நான் யாருன்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் என்பது உடலும் மனமும் உயிரும் ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு தான் நீங்கள். இதுல நீங்க எதுவுமே இதுல சுப்பீரியர் கிடையாது. சரியா? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்தந்த ரோல் அவங்கவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா எல்லாருமே இருந்தா தான் இந்த இது வந்து ஒரு முழுமையா இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கங்க. தியானம் பண்ணி மனசை நல்லா பார்த்துக்கங்க. மனசும் உடம்பு நல்லா இருந்தாலே உயிர் அதனுடைய வேலையை செய்யும். அதை நீங்க அப்பதான் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இதே தான் நம்மளும் இங்க புரிஞ்சுக்கணும். நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கான பதில இன்னொரு கேள்வி, நான் எதுக்காக இங்க இருக்கேன்? இந்த 2 கேள்விகளுக்கான பதில நாம தெரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்ம இத வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கணும், நல்லபடியா தூய்மைப்படுத்திக்கணும், இத கண்ணியப்படுத்தணும். இத கண்ணியப்படுத்தும்போது இயல்பாகவே நாம ஏற்கனவே சொன்ன மாரி நன்மை, தீமையை பிரித்து அறிந்து, தீமைகளை விலக்கி நன்மைகளில் பயணித்துக் கொண்டிருக்க முடியும். அந்த பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கேள்விகளுக்கான ஞானங்களை அடைவதற்கு நாம் தகுதி பெறுவோம். அந்த தகுதி வரும்போது அந்த பதிலும் நம்மை தேடி வரும். இந்த பதில நம்ம தேடி போக முடியாது. சரியா? அதனால நம்ம வந்து ஒரே ஒரு தெளிவா நம்ம இறைவழி தியானத்துல இருக்கிறதுனால நமக்கு சில புரிதல்கள் இருக்குது. நாம படைக்கப்பட்டவர்கள். நமக்கு நாம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. படைப்பாளன் இருக்கின்றான். அவன் காரணமின்றி எதையும் செய்பவன் அல்ல. ஏதோ ஒண்ணு இருக்குது. சரியா? ஆனா எல்லாருக்குமே வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கைன்னா என்ன? உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், ஓய்வு, உறக்கம், பொருளீட்டுதல், அருளீட்டுதல், உறவு மேலாண்மை, இறை வணக்கம், மரணத்தை பற்றிய புரிதல்கள், மறுமையை பற்றிய புரிதல்கள், இதெல்லாம் தான் வாழ்க்கை. இதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இவ்வளவு செட்டப். அதாவது நம்ம உடலுடைய அமைப்பை பார்க்கின்றோம். எப்படி அழகான ஒரு அமைப்பு. பஞ்சபூத சக்தி கட்டமைப்பை பத்தி படிக்கிறோம் அக்குபஞ்சர்ல. அது எவ்வளவு ஒரு அழகான விசாலமான ஒரு அமைப்பு. இதுவே பிரமிப்பா இருக்குது. மனம்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து எப்படி தெரியுமா? இது மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. நீங்க கண்ண மூடி என்னுடைய மனசு எப்படிப்பட்டது நீங்க யோசிச்சீங்கன்னா, சூப்பரா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா அது? மனம் ஒண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சும்மா லாஜிக்கலா படிக்கிறோம் மனம் ஒண்ணுன்னு. ஆனா மனம் ஒண்ணு உண்மையிலேயே உள்ள இருக்குது. அது கற்பனையான ஒரு விஷயத்த பத்தி நம்ம படிக்கல. உண்மையிலேயே அந்த உள்ளம் என்ற உயிரோட்டமான ஒரு அமைப்பு இருந்து கொண்டே இருக்கு. ரொம்ப ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்குது. இறைவனோடு தொடர்பு கொண்ட நிலையில, நம்முடைய படைப்பாளனோடு தொடர்பு கொண்ட நிலையில, அவனுடைய செய்திகளை நமக்கான இறைவனுடைய செய்திகளை அது வாங்கிக் கொண்டு நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய மெய்சிலிர்க்க வைக்கும் அமைப்பு இது. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கப்படணும், உனக்கு மன்னிப்பு இருக்குன்னு அந்த உள்ளம் சொல்லுது. இறைவனுடைய செய்தி தான் அது. மனம் 2 பாருங்க. அது ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. அது எப்படியெல்லாம் இந்த மனம் 1 சொல்றதுக்கு எகெயின்ஸ்டா நடக்கலாம். இந்த மாதிரிலாம் யோசிக்குது. ஆனா ஹைலி டேலண்டட் அது. ஏன்னா அதுக்கு மனம் 2க்கு அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலே மனம் 2 ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அது மட்டும் கிளீன் ஆயிடுச்சுன்னா போதும். அந்த கிளீன் ஆகுறது தான் முக்கியம். அந்த கிளீன் ஆயிடுச்சுன்னா மனசு மாதிரி ஒரு அற்புதமான கருவி எங்கேயுமே இல்ல. யாருக்குமே இது கொடுக்கப்படல. நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அத தூய்மைப்படுத்தி அத பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம எல்லா ஞானங்களுமே கிடைச்சிரும். ஸோ என்னன்னா, நம்ம வந்து நான் யார்? நான் எதற்காக இங்க இருக்கிறேன்? என்ற கேள்விகளுக்கு வாழ்வியலில் தான் பதில் இருக்கிறது. அந்த பதில் வந்து ஏதோ டெக்ஸ்ட் புக்ல ஒரு டெஃபினிஷன் மாரி எழுதி கொடுக்கக்கூடிய பதில் இல்ல. நீங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்தீங்கன்னா, அந்த பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும். ஆல்மோஸ்ட் அந்த பதில் நமக்கு தெரியும் இப்போ. நம்ம எல்லாருக்குமே அந்த பதில் தெரியும். ஆனா அதுதான் பதிலா? அது மேல நமக்கு ஒரு பிலீஃப் இல்ல. ரைட்? அதுதான் உண்மை. படைப்பாளன் ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கான். அந்த காரணம் இதுதான். இந்த உலகம் வந்து ஒரு சோதனை களம். இங்க வந்து நம்ம நன்மைகளை மேற்கொண்டு தீமைகளை விலக்கி இறைவன் மேல நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தின் பக்கம் மயங்கி போயிடாம இறைவன் தான்னு இறைவனை நோக்கி முன்னோக்கி சமாதானமா இறப்புக்கு தயாராகி இறைவன் வாக்களித்திருக்கின்ற அந்த மறுமையை, அந்த நித்திய வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது நமக்கு தெரியும்.
இது எல்லாருடைய உள்ளங்களிலும் இறைவன் இறக்கி அருளிய ஒன்றுதான். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை, அதை கண்ணியப்படுத்தவில்லை. அதை கண்ணியப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இறைவன் அருளால் நம்முடைய வாழ்க்கை அந்த அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கு. யாருக்கெல்லாம் இது எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான். பட் அந்த அந்த எடுத்துக்கிறதுல கூடிய தடையை நீக்கிறதுக்கான முயற்சிகள்ல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சொற்பமான பகுதி ஈடுபட்டோம். அதனால ஆன்மீகத்துல இந்த இந்த கேள்விகள் சார்ந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவா கிளினிக்லாம் வருவாங்க, டிஸ்கஷன்ஸ் வரும்போது நான் யார் என்ற கேள்வி கேட்பாங்க. அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. நான் யார் என்பதை உணர்வதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போனாதான் கிடைக்கும்னா அங்க போனா சத்தியமா கிடைக்காது. இங்க இருந்தாலாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது கிடைக்கும். உலக வாழ்க்கையில குடும்பத்தோடையும் உங்க பிசினஸோடையும் நீங்க இருந்தாலாவது கொஞ்ச நாள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. பைத்தியம் தான் பிடிக்கும். அங்க போய் என்ன, ஏன்னா வாழ்வியலில் தான் இறைவன் அனைத்தையும் வைத்து, ஏன்னா வாழ்க்கையை நம் மீது இறைவன் விதித்திருக்கின்றான். சும்மாவா விதிச்சிருக்கு? நம்ம போய் இங்க சிக்கிக்கலையே. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, இதெல்லாம் பண்ணாம நீங்க என்ன மாதிரியான அனுபவங்களை ஞானங்களை எடுத்துக்க முடியும்? உண்மை எடுத்துக்கணும். கூட்டத்தோட இருந்து மனசுல அமைதியை தக்க வச்சுக்கிறது தானே உண்மையான வீரத்துக்கு அழகு. தனியா போனா அமைதியா தான் இருக்கும். அது வீரத்துக்கு அழகான. இந்த இந்த பசங்கள்லாம் இந்த ஏர் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களே நினைச்சுக்கிடுவாங்க நான் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் அப்படியே பால், இவங்களே 4 அடிச்சுக்கிடுவாங்க. ஏர் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. கற்பனையான ஒரு கிரிக்கெட். அப்படியே 4 அடிப்பாங்க, 6 அடிப்பாங்க, 100 அடிச்சா பேட்டை தூக்கி காட்டுவாங்க. இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஆயிரும். உண்மையா நீங்க களத்துக்கு போகணும். டக் அவுட் ஆனா கூட நீங்க களத்துல போய் ஒரு டக் அவுட் ஆயிருக்கீங்க. அந்த மாதிரிதான். ஸோ வாழ்வியலில் தான் அனைத்தும் இருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய குழப்பங்களை நாம் தவிர்க்க வேண்டும். வாழ்க்கையை முழுமையாக எதிர்கொள்ள வேண்டும். ஆபீஸ்க்கு போறீங்களா? ஆபீஸ்ல பயங்கர டென்ஷன் சார், பாலிடிக்ஸ் சார். எதிர்கொள்ளுங்கள். இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து நல்ல எண்ணங்களோடு நல்ல நோக்கங்களோடு இறைவனிடம் உதவி தேடியவர்களாக அந்த சவால்களை எதிர்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவம் நான் யார், நான் எதற்காக இங்கு வந்தேன் என்ற கேள்விகளுக்கு விடை கொடுப்பதற்கு, ஞானம் அளிப்பதற்கு அந்த ஒரு சிறிய அனுபவமும் ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் வாழ்க்கையை விட்டு எங்கேயும் போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் தான் இருக்க வேண்டும், குடும்பத்தில் தான் இருக்க வேண்டும், பிசினஸ்ல தான் இருக்கணும். உடலை பேணிக் கொள்ள வேண்டும், உணவை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இதை தவிர எந்த ஆன்மீகம் கிடையாது. தெளிவான ஒரு வழிகாட்டல் இறைவன் புறத்திலிருந்து. இந்த புரிதலோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். நாம் நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் மெய்சிலிர்க்க வைக்கும் நம்முடைய மனதின் அமைப்பிற்குள் நுழைவோம். மனதின் மையம் விருப்ப உணர்வோடு மனதினுள் நுழைய வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உயிரோட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவன் புறத்திலிருந்து. அந்த உயிரோட்டத்தை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும், ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது.
ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். மனதிலும் உடலிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும், மூச்சை கவனிச்சாலும் சரி, எண்ணங்கள் வந்தாலும் சரி, சென்சேஷன்ஸ் வந்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, பிளாங்க்னஸ் வந்தாலும் சரி, வெளி சூழல்ல என்ன சத்தம் கேட்டாலும் சரி, அதற்கு எந்த விதமான ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருப்பது. அவைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவைகளை என்னால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது, கவனிக்க முடிகிறது என்ற அடிப்படையில் ஒரு பார்வையாளராக இருந்து கொண்டிருப்பது. புரிதலோடும் உணர்வோடும் ஃபார்ம் 3 செய்யலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளணும். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். நான் யார்? நான் எதற்காக இங்கு இருக்கின்றேன்? என்ன நோக்கத்துக்காக இருக்கின்றேன்? இந்த கேள்விகளுக்கு நிச்சயம் விடை வேண்டும். இந்த விடை இறைவன் உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் வாழுங்கள். தீமைகளை விலக்கி நன்மைகளை நோக்கங்களாக கொண்டு அந்த வாழ்க்கையில் வாழுங்கள். அப்போது கிடைக்கக்கூடிய சிறு சிறு அனுபவங்களின் தொகுப்பு ஒரு பெரும் ஞானமாக உருமாறி இந்த கேள்விகளுக்கு விடையாக அமையும். இந்த அடிப்படையில் தான் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கப்பட முடியும். வேற எந்த அடிப்படையிலுமே கிடைக்காது. வாழ்க்கையை தவிர்த்துட்டு எதுவுமே இல்லை. அதனால நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஜீரணம் நடக்கட்டும், நல்ல வேலை செய்யுங்க, நல்ல சம்பாதிங்க, அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நன்மைகள் செய்யுங்க. அருள் ஈட்டுதல் என்பது அதுதான். உங்க உறவுகளோடு இணைந்திருங்கள், அவர்களுக்கு நன்மைகளை செய்யுங்கள், அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், ஓய்வெடுங்கள், தூங்குங்கள், இறை வணக்கம் செய்யுங்கள். இறைவன் தொடர்பான அத்தனை நிகழ்வுகளிலும் உங்கள் வேலை நேரங்கள் போக மீதி நேரங்களை பயன்படுத்துங்கள். இதுவே இறை வணக்கமாகும். அந்த இறை வணக்கம், அந்த இறை வழி தொடர்பான தன்மைகளிலேயே உங்களுக்கு மறுமையை பற்றிய, இறப்பை பற்றிய, இன்னும் இறைவன் நாடி இருக்கக்கூடிய ஞானங்கள் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு எங்கும் நாம் செல்ல முடியாது, செல்லவும் கூடாது. இதுதான் நம் மீது தர்மம். நான் யார் என்பதற்கும், இறைவன் யார் என்பதற்கும், நான் எதற்காக இங்கே படைக்கப்பட்டேன் என்பதற்கும் அதுதான் வழிமுறை. அந்த கேள்விக்கான விடைக்கு இதுதான் வழிமுறை. இந்த குழப்பத்துக்கும் இடம் கிடையாது. ஆன்மீகத்துல அட்ராக்ஷனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது என்ன சங்கமா? இது மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம், நம்ம ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இது இறைவன் நாடி அவன் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம். நிறைய கூட்டங்கள் உலகம் முழுக்க இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இறைவன் நேர்வழி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். இறைவனுக்கு என்றென்றும் நன்றியோடு இருப்போம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் சந்திப்போம்.